ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி, டென்டிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். அடையார் இந்திரா நகரில் 26 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். டென்டல் சம்மந்தமாகவும் காஸ்மெட்டிக் சம்மந்தமாகவும் நிறைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ஒரு ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம். நிறைய பேர் கேட்டிருக்கிறது நிறைய இடத்துல இப்போ மைக்ரோ நீட்லிங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஸ்கின் இஷ்யூஸ்க்கு போகிறச்ச மைக்ரோ நீட்லிங், ஹேர் இஷ்யூஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மைக்ரோ நீட்லிங் அப்படின்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது யாருக்கு தேவைப்படும் அப்படின்றத ஒரு ஜென்ரலைஸ்டாக தான் இன்றைக்கி சொல்கிறோம். ஏன்னா அது நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணது, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. மைக்ரோ நீட்லிங், மைக்ரோனாலே நுண்ணிய அப்படின்றது, அதாவது மேக்ரோனா பெருசு, மைக்ரோனா ரொம்ப சின்னது. அப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாததான் மைக்ரோ ஆர்கானிசம்னு சொல்லுவோம். மைக்ரோ நீட்லிங் அப்படின்றது ரொம்ப மெல்லிசான, ரொம்ப சின்னதான ஊசி, நீடில்னா ஊசி. அதை ஸ்கின்குள்ளே செலுத்துறதுனாலையும் தலையில் செலுத்துறதுனாலையும் ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் ஸ்கின்னில் இருக்க நிறையா இஷ்யூஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அது. அதே மாதிரி தலைக்கும். ஸோ மைக்ரோ நீட்லிங்லேயே நிறையா மைக்ரோ நீட்லிங் நீங்கள் ஊசின்றீங்க, ஸ்கின்குள்ளே குத்துறீங்கன்றாங்க. அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 0.1 mm, 0.2 mm, இப்போ 1 சென்டிமீட்டர் அப்படின்னாலே நமக்கு 10 மில்லிமீட்டர் சொல்லுவோம். அந்த 1 மில்லிமீட்டரில் 10 மேலே ஒரு மடங்கு, அதாவது 0.1 mm, 0.2 mm, 0.3 mm சொல்லிட்டு ரொம்ப சின்ன ஊசி. நீங்கள் இந்த இதெல்லாம் இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுப்பாங்க, அந்த அளவுக்கு கூட இல்லை. அதை விடவும் இன்னும் ரொம்ப அளவில் ரொம்ப சின்ன ஊசி. உங்களுக்கு ரொம்ப வலி தெரியாது. கேட்குறதுக்கு அது நீட்லிங் அப்படின்னாலும் ஒரு ரொம்ப ஈஸியான ஆன் த சேர் ப்ரொசீஜர் தான். ஒன்றும் பெரிய அதுக்கு ப்ரிகாஷன் அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ மைக்ரோ நீட்லிங் அப்படின்றது சின்ன ஊசிகள் மூலமாக பண்ணுற ட்ரீட்மெண்ட். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். அக்குப்ரெஷருக்கு எல்லாமே அந்த இன்ஜெக்ஷன், அந்த ஊசி நீங்கள் எல்லாம் போட்டிருப்பீங்க. மைக்ரோ நீட்லிங் முடிக்கும் பண்ணுவோம், ஸ்கின்னுக்கும் பண்ணுவோம். மைக்ரோ நீட்லிங்லேயே நிறைய வகை இருக்குது. டெர்மா ரோலர்னு சொல்லுவோம். டெர்மா ரோலிங் அப்படின்றது கையாலே வரும். டெர்மானா ஸ்கின்னை ரோல் பண்ணுறது. அந்த ரோலரில் உங்களுக்கு ஊசி சின்னதாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று உங்களுக்கு மெஷின் மாதிரி வரும். மைக்ரோ நீட்லிங் மெஷின் வரும். அதில் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டு காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது. இப்போ நிறைய மெஷின் டைப் வந்ததுனால டெர்மா ரோலரை விட இந்த மெஷின் டைப் பெட்டராக இருக்குது. இது எந்த இஷ்யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மைக்ரோ நீட்லிங் ஃபேஸ்லேயோ ஸ்கின்லேயோ யூஸ் பண்ணுறச்ச முதல்ல இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் பிம்பிள் ஸ்கார். அதாவது பருக்களுக்கும் அது ட்ரீட்மெண்ட். பருக்களை விட பருக்களால் ஏற்படுற தழும்புகள், நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். மூஞ்சில் சின்ன குழியாக இருக்கும். இந்த ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டுக்கு மைக்ரோ நீட்லிங் நிறைய ரொம்ப எஃபெக்டிவ். மைக்ரோ நீட்லிங்கோடு சேர்த்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி, MNRFன்னு சொல்லுவோம். மைக்ரோ நீட்லிங், ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த மாதிரி மெஷின்ஸ் இருக்குது. மைக்ரோ நீட்லிங் உங்களுக்கு ஹையர் மெஷின்ஸ் இருக்குது. அது பிம்பிள் ஸ்கார்ஸுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிம்பிள்ஸும் போய் அதனால் ஏற்பட்ட தழும்புகளும் உங்களுக்கு போய் ஃபேஸ் கிளியராக ஆகும். ரெண்டாவது பிக்மெண்டேஷன். நிறையா பேருக்கு திட்ட அங்கங்கே டார்க்னஸ் இருக்கும். ஜென்ரல் டேனுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது தவிர இங்கே அங்கங்கே பிக்மெண்டேஷனுக்கு மைக்ரோ நீட்லிங் ரொம்ப எஃபெக்டிவ். மைக்ரோ நீட்லிங் யூஸ்வலாக மைக்ரோ நீட்லிங் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். அது கூட சில சல்யூஷன்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறச்ச இந்த சல்யூஷன்ஸையும் இந்த ப்ராடக்டையும் இந்த மைக்ரோ நீட்லிங் பண்ணுறச்ச உங்களுக்கு அது ஸ்கின்னுக்குள்ளே கொண்டு போகுது. அதுதான் அதோட பர்பஸ். மைக்ரோ நீட்லிங் 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று அது ஸ்கின்னில் ஏற்படுற அந்த பாதிப்பு, அந்த தாக்கம். இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸையும் கெமிக்கல்ஸையும் அது ஸ்கின்குள்ளேயும் ஹேர்க்குள்ளேயும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பருக்களுக்கு பிம்பிள் ஸ்காருக்கு யூஸ் பண்ணுறோம், பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்னொரு பெரிய யூஸ் ஸ்கின் டைட்டனிங். இந்த ரிங்கிள்ஸ் ஒரு ஏஜுக்கு மேலே மூஞ்சி கொஞ்சம் சேகான மாதிரி இருக்கும். ரொம்ப சேகிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு ரிலேட்டிவ் சேகிங், உங்களுக்கு சேகிங் ஆரம்பிக்குது, உங்களுக்கு ரிங்கிள்ஸ் ஆரம்பிக்குது, அதுக்கும் கண்ணை சுற்றி வர கருவளையம், இது எல்லாத்துக்கும் இந்த மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். அது கூட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் சேர்த்து பண்ணுறச்ச உங்களுக்கு டபுள் எஃபெக்ட், ட்ரிபிள் எஃபெக்ட் கிடைக்கும்.
இது வந்து சொன்ன மாதிரி ஆன் த சேர் ப்ரொசீஜர். வலி பொறுக்க முடியாதவங்களுக்கு மேபி லோக்கல் நெஸ்தீஷியா அந்த க்ரீம் மட்டும்தான் தடவும். நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே இமீடியட்டாக நீங்கள் வேலைக்கு போகிறதோ என்னமோ பண்ணலாம். பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க, ஒரு 2 நாளைக்கு சோப் யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோ நீட்லிங் ஸ்கின்னுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹேருக்கும், ஹேர் ஃபாலுக்கு பிஆர்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஜிஎஃப்சின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம மைக்ரோ நீட்லிங் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்கறதுக்கு பதிலாக மைக்ரோ நீட்லிங் பண்ணுறச்ச கம்ஃபர்ட்டும் ஈஸியாக இருது, எஃபிகசியும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருது. ஒரு இன்ஜெக்ஷனாக நம்ம கொடுத்துட்ருக்கிறதுக்கு மைக்ரோ நீட்லிங்கில் இப்போ ஒரு நீடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்கும், 40 பாயிண்ட்ஸ் இருக்க நீடில் இருக்குது, 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இருக்க நீடில்ஸ் இருக்கச்ச நமக்கு வந்து வேலையும் ஃபாஸ்டராக போகுது, ரிசல்ட்டும் பெட்டராக இருக்குது. ஸோ மைக்ரோ நீட்லிங் அப்படின்றது ரொம்ப ஒரு ப்ராட் டேர்ம். அது வந்து ரோலருக்கு யூஸ் பண்ணுவோம், மெஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், நீடில்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் நிறைய வேரியேஷன் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கின்னில் பாதிப்புகள் இருந்தாலும், முடி கொட்டுற பிரச்சனை, ஹேர் க்ரோத் இஷ்யூஸ் இருந்தாலும் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்து மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா இந்த மைக்ரோ நீட்லிங் ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீடில் தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொசீஜர், ரொம்ப எஃபிஷியன்ட் ப்ரொசீஜர். உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரம் வரும், பயமே இல்லாத ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.